வணக்கம் நேயர்களே, தொடர்வோம் ஐநா சபை கண்ணன் அவர்களுடன் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் பகுதிகளை. வெல்கம் சார். வணக்கம். வணக்கம் கணேஷ். வணக்கம் எஃப்எம்சிஜி நேயர்கள். அதாவது 93 வைகோ வெளியே வந்துடுறார். அவர் ஒரு இயல்பாக இயற்கையாக வளர்ந்து வர ஒரு தலைவர். அவர் இந்த 89 91 திமுக ஆட்சி இருந்தபோது சொல்லாத இதுக்கு போய்ட்றார், இலங்கை போய்ட்றார், இந்த ஈழப்பகுதிகளுக்கு போய்ட்றார், வவுனியா காடுகளுக்கு போய்ட்றார். போயிட்டு அங்கே தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவரான பிரபாகரனை சந்திக்கிறார். ஒரு 27-28 நாளோ என்னமோ அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் இங்கே வரார். அது இங்கே அவருடைய தலைமைக்கு சொல்லாத போய்ட்றார். அவர் போன பிறகு தான் அவர் எழுதின கடிதமே கிடைக்கிது தலைமைக்கு. அது ரொம்ப துன்பப்படுத்திடுது திமுக தலைமையை. ராஜீவ்காந்தி இன்னும் பிரதமராக இருக்கிற நேரம் அது. அவர் இந்த ஈழ பிரச்சனையை தீர்ப்பதற்கு கலைஞர் கருணாநிதியை அழைச்சி பேசுகிறாரு, முரசொலி மாறனை அழைச்சி பேசுகிறார். 2 பேரோடவும் டிஎம்கே இனிஷியேட்டிவ் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு புது முயற்சியை அதுக்கு பேர் இராணுவ விமானத்தில், இந்திய இராணுவ விமானத்தில் முரசொலி மாறனையும் வைகோவையும் அங்கே அனுப்புகிறதா பேச்சு. அவர்கள் போய் அங்கே பேச்சுவார்த்தைகளுக்கு பிரபாகரனோட பேசுவாங்கன்ற மாதிரி. அதுக்கு டிஎம்கே இனிஷியேட்டிவ்னு பேர். அது நடக்கலை. இவர் இங்கே போயிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் சூழல்லாம் மாறிடுச்சு. அவர்கள் அதிமுக ஒன்றாயிடுச்சு. அவர்கள் இந்த பக்கம் வந்துட்டாங்க. தொடரில் அந்த அரசு விழுந்துருச்சு. அது வைகோவுடைய பேரவாவை, அவருடைய அம்பிஷனை வெளிப்படுத்தின ஒரு பயணம் அது. அந்த பயணத்திற்கான காரணம் அவர் என்ன சொன்னார், நான் போய் அங்கே இருக்க சூழலை தெரிஞ்சுட்டு வந்துட்டு அமைதிக்கான தீர்வுக்கான வழிகள் என்னன்றதை நான் கலந்து பேசிட்டு வரேன்ட்டு. அது ஒன்றும் பெரிய அவங்க அடைந்தால் தமிழீழம், இல்லைன்னா இல்லைன்ற ஒரு முடிவில் இருந்தவர்கள் அவர்கள். அதனால் இவர் போய் அங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவருடைய முதிர்ச்சியின்மையை காட்டுச்சு. ராஜீவ்காந்தி அதை பெருசாக எடுத்துக்கல. அவர் அதை தள்ளி, இவர் வைகோ ஒரு முதிர்ச்சி இல்லாமல் அதை வேகமாக பண்ணிட்டார். அவருடைய அம்பிஷனை அவரால் கட்டுப்படுத்திக்க முடியல. அது பெரிய வெளிச்சம் அவருக்கு கிடைச்சது. அது போயிட்டு வந்ததில்ல. அது இந்த திமுக தலைமையை கொஞ்சம் காயப்படுத்திருச்சு. இப்போ அவர் நமக்கு அடுத்த ஒரு தலைவராகணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிறது, லைம்லைட்டுக்கு வரதுக்கு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஷூட்டிங். ஆமாம். அதுக்காக கலைஞர் கருணாநிதி அவர் பிரதமரை பார்க்கும் பொழுது அவர் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு வேகத்தில் அவர் இப்படி பண்ணிட்டார். அதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிடுறார். அது ஒரு பெருந்தன்மையாக கடந்து போயிட்டார் பிரதமர் பண்ணுறார். ஆமாம், கடந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ 93 ஒரு மாநாடு நடக்குது கோயம்புத்தூர்ல எங்கேயோ. அந்த மாநாட்டில் கலைஞருக்கு அடுத்து மிகப்பெரிய கரவொலியும் வரவேற்பும் வைகோவுக்கு கிடைக்குது. அதில் அவர் பேசுகிறார், இந்த மாதிரி நான் ஒரு துரோகியாலாம் மாற மாட்டேன், அந்த மாதிரி நான் உண்மையாக இருப்பேன். அந்த பகுதியை முரசொலி பப்ளிஷ் பண்ணலை, பிரசுரிக்கலை. அதுக்கப்புறம் அந்த கட்சியில் இருக்க முடியாத அவர் வெளியே வந்துடுறார். கட்சியை உடைச்சிட்டு வெளியே வர்றார். வெளியே வந்துட்டு அவர் பின்னாடி 8 மாவட்ட செயலாளர்கள் வராங்க. எம்ஜிஆர் பின்னாடி யாரும் வரலை, ஒரு மாவட்ட செயலாளர் வரல. இவர் பின்னாடி 8 பேர் வராங்க. 8 மாவட்ட செயலாளர்கள் வராங்க. அப்போ ஏறக்குறைய 30 மாவட்ட செயலாளர்கள். 30 மாவட்டம் தான், இப்போ மாதிரி 75 மாவட்டம் கிடையாது. 30 மாவட்டத்தில் 8 பேர் வெளியே வராங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார்னு நினைக்கிறேன். 9 பேர். பெரிய பிளவு, செங்குத்தான பிளவு மாதிரி இருக்குது. அப்புறம் பலர் அவருடைய பேச்சுக்கும் அவர் ரொம்ப நல்ல பெரிய, ஆமாம், ஆடியன்ஸை எமோஷ்னலாக எடுத்துகிட்டு போகிற அளவு பவர்ஃபுல், உணர்ச்சி பூர்வமாக உரையாற்றக்கூடியவர். அப்படியே அந்த கூட்டத்தை தட்டி எழுப்பி தன்னுடைய கை உள்ள வச்சிருக்கக்கூடியவர். வாஜ்பாய் அவரை பெஸ்ட் பார்லிமெண்டேரியன்கிற மாதிரியெல்லாம் பேசியிருக்கார். ஒரு நல்ல பார்லிமெண்ட்ரி கேரியர். ஆமாம், நாடாளுமன்றத்தை ரொம்ப அதை சீரியஸாக நினச்சி தான் அவருக்கு அமைச்சர் கொடுக்கலான்ட்டு நினச்சதெல்லாம். அதெல்லாம் அவர்களுக்கு பெருசாக பிடிக்கலை. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், கட்சியை விட்டு வெளியே வந்துடுறார். அவர் வெளியே வந்தது எதனால் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வெளியே வந்துடுறார். அதனால் கொஞ்சம் பலம் குறைஞ்சிருக்கு திமுக. 96 தேர்தலில் இந்த ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிரான எதிர்ப்பலையில் அவர் பெருசாக சோபிக்காத போயிடுறார். இப்போ 2006 தேர்தலுக்கு நம்ம வந்துடுறோம். 2006 தேர்தலுக்கு முன்னாடி போட்டால் 19 மாதங்கள் ஜெயலலிதா அவரை சிறையில் போட்டுடுறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள மனம் கசந்து இருந்த இந்த 2 தலைவர்களும் இவர் போய் அவரை வேலூர் சிறையில் போய் பார்க்குறார். பார்த்துட்டு வராரு. அப்புறம் இவர்களுக்குள் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க.
முயற்சி பண்ணும்போது இவர் ஜனவரி 26 என்னமோ 2006 கலைஞரை சந்திக்கிறார் வைகோ. அது சுமூகமாக போகுதுன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் சுமூகமாக போகலை, ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. காளிமுத்து அப்போது முன்னாள் அமைச்சர் சபாநாயகராக இருந்தவர், அவர் ஜெயலலிதாவோட கட்சியில் இப்போ இருக்கார், ஜெயலலிதாவோட இருக்கார். அவர் சொல்கிறாரு, திமுகவில் துணை முதல்வராக வைகோவை கலைஞர் அறிவிப்பாரா அப்படின்னு கொளுத்தி போடுறார். அதுக்கு ஒரு நாளோ 2 நாள் கழித்து நான் யாருக்கும் மண்டியிட மாட்டேன்ட்டு வைகோ ஒரு அறிக்கை தரார். அப்போது இந்த பேச்சுவார்த்தைகள் அவ்வளவு சரியாக போகலைன்னு தெரியுது. ஒரு 3 இடங்கள் இவர் விரும்புகிற இடங்கள் அவர்கள் தரலை. அதுக்கு பதில் அதுக்கு நியாயமான காரணங்கள் அந்த தரப்பில் சொல்கிறாங்க, திமுக தரப்பில். அதுக்கு பதில் வேறு மாற்று இடங்கள் உங்களுக்கு தரோன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அந்த இடங்கள் தான் வேணும் அப்படின்ட்டு ஒரு 3 சட்டமன்ற தொகுதிகளை இவர் கேட்குறாரு. அப்புறம் அதிலிருந்து வெளியே வந்துடுறார். வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், எங்கள் அம்மாவெல்லாம் நான் கலந்து பேசிட்டு தான் வெளியே வந்தேன். அவங்க அம்மா, வைகோவுடைய அம்மாவை வெளியே வந்து, இந்த திமுக என்னையும் என்னுடைய மறுமலர்ச்சி திமுகவையும் அவங்க அழிக்க நினச்சாங்க, அம்மா என்ன அரவணைச்சு வாழ்வு தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறார். இங்கே வந்த உடனே, அதிமுக பக்கம் வந்த உடனே 35 இடங்களை ஜெயலலிதா தராங்க அவருக்கு. அப்பா, அங்கே 22 23 இடங்களோ பேசிகிட்டு இருந்தவர் 3 இடங்கள் அவர் கேட்ட இடங்கள் தரலைன்ற காரணத்தை சொல்லிட்டு வெளியே வரார். இங்கே இவர்கள் அரவணைச்சுக்கிறாங்க. அந்த தேர்தலில் தான் முதன்முறையாக தொல் திருமாவளவனும் திமுகவுடைய கதவை தட்டிட்டு அங்கே போதுமான அளவு அவர்கள் அவரை வரவேற்கலை அப்படின்ற காரணத்தினால இந்த பக்கம் வர்றார். ஓகே. ஸோ இப்போ 2 பேர் தான் அதிமுக அணியில் இருக்காங்க. அந்த 2 பேர் திருமாவளவனும் வைகோவும். வைகோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி பாத யாத்திரை பண்ணியிருக்கார், எல்லாம் பண்ணியிருக்கார். ஆனால் இந்த ஜெயலலிதா ஆட்சியில் அந்த நேரத்தில் அவர்கள், நான் சொன்ன ஒரு 4 விஷயம் பெருசாக நடந்துச்சு. ஒன்று, சந்தனக்கடத்தல் வீரப்பன், அவருக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் அரசு ஊழியர்கள் 13 லட்சம் பேர் மொத்தம். அந்த 13 லட்சம் பேரில் 1,76,000 பேரை ஒரே ஒரு கையெழுத்தில் வீட்டுக்கு அனுப்பிட்டு தற்காலிகமாக அந்த இடத்துக்கு வேறு ஆட்களை நியமித்தாங்க. அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு கடைசி வரைக்கும் ஒரு 6,000 பேர் அவர்கள் வேலைக்கு எடுத்துக்கலை, மீதி ஆட்களெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அதில் அவர்கள் ஒரு பெரிய இரும்பு மனுஷியாக உயர்ந்தார்கள். ஆனால் அவர்களுடைய இந்த அரசு ஊழியர்களுடைய எதிர்ப்பையும் அவர்கள் சம்பாதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயேந்திரர் கைது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் இந்த சாதாரண கிராம கோவில்களில் ஆடு கோழி பலியெல்லாம் பண்ணுவாங்க, அதை தடை பண்ணாங்களா? சிகரெட் பப்ளிக் ஸ்மோக்கிங் தடை பண்ணதான் அந்த இல்லை, அது அன்புமணி ராமதாஸ், அது இந்தியா முழுக்க வந்த தடை. அவர் புண்ணியம் கட்டிக்கிட்டாரு. நிறைய இடங்கள்ல அது குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு ரொம்ப அத்திப்பூத்த மாதிரி தான் சிகரெட் பிடிக்கிறதே பார்க்க முடியுது. முன்னாடியெல்லாம் உங்களுக்கு ஆமாம் நிறைய குறைஞ்சி போச்சு. நிறைய காமன் சென்ஸ் இதுவாகவே எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம், அதற்கு நம்ம அவருக்கு தான் நன்றி சொல்லணும். பல பெட்டி கடைகளில் சிகரெட் பெட்டிகள் இருப்பதும் ஒரு கயிறு தொங்கும் நெருப்புக்கு, அதெல்லாம் பழைய கதையாக போயிடுச்சு. அந்த மாதிரி ஒன்று இருந்ததுன்ட்டு உங்களுடைய பேர குழந்தைகளோ பிள்ளைகளுக்கோ நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி இருந்துச்சா அப்படின்னு அவர்கள் கேட்பார்கள். அந்த மாதிரி ஒரு அதிசயமாக இந்தியா மாறிடுச்சு. இது மாதிரி இந்த சுத்தத்துலேயும் அப்படி ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருந்துச்சு. இந்த சிக்கல்களில் இந்த 2 பேரோட அவர்கள் நிற்கிறார்கள். அங்கே கூட்டணி, அவர்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி. காங்கிரஸ் இருக்குது, திமுக, இடதுசாரிகள், அவங்கெல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க. அவங்க 2006 தேர்தலில் முதல் முறையாக தேர்தல் அறிக்கையில் சில அறிவிப்புகளை தராங்க. என்ன சொல்கிறாங்க, நிலமற்ற ஏழைகளுக்கு 2 ஏக்கர் நிலம் தருவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்கிறாங்க 2006. அதை விட கவர்ச்சிகரமாக என்ன சொல்கிறாங்க, ஏழை குடும்பங்கள், தொலைக்காட்சி இல்லாத குடும்பங்களுக்கு தொலைக்காட்சி தருவோம். இப்போ தொலைக்காட்சி ஒரு பெரிய ஃபேன்சியாச்சே. ஆமாம். இப்போது ஜெயலலிதா முதல்ல கேட்குறாங்க, இதுக்கு 15 கோடி ரூபாய் செலவாகும், இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு அவங்க ஒரு கேள்வி. முதல்ல இது ஒரு பெரிய கவர்ச்சியாக பெருசாக மாறப்போகுது, இது இந்த தேர்தலை அவங்க பக்கம் திருப்ப போகுதுன்றது அவங்களுக்கு புரியலை, அவங்களுக்கு தெரியல. முதல்ல இப்படி பேசுகிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இது ஒரு 500 கோடிக்கும் கீழே தான் செலவாகும். மதுபான ஆலைகளில் நடக்கிற ஊழல்கள், அங்கே சாராய விற்பனையில் நடக்கிற ஊழல்கள்லாம் சரி கட்டினா அந்த 485 கோடியோ என்னமோ இதுக்கு தேவைப்படுறது கிடைச்சிரும் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு சொல்கிறார். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, 10 கிலோ அரிசி இலவசமாக தருவேன்ட்டு அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு அறிவிப்பும், தங்கம்
தங்க 4 அரை சவரன் தங்கமும் திருமணத்திற்கு ஏழை பெண்களுக்கு தருவோன்ற மாதிரி ஒரு இவங்க அறிவிப்பு. அறிவிக்கிறாங்க. பட் இட் வாஸ் டூ லேட். அவர்களுடைய நாட் ஃபேன்சி டு கேட்ச் த இமேஜினேஷன் ஆஃப் த தொலைக்காட்சி என்பது வந்து ஒரு பெரிய அன்றைக்கி டு பொசஸ் ஒரு ஸ்டேட்டஸ் சார் அது. அது போய் அவங்கள வசப்படுத்திருச்சு வாக்காளர்களை. அப்போது இந்த தேர்தல் அறிக்கை அதுதான் இந்த தேர்தலின் கதாநாயகன்னு முதல் சொன்னார் நம்முடைய பழைய நிதியமைச்சர் ப. சிதம்பரம். அந்த மாதிரியே அமைஞ்சு போச்சு. அந்த தேர்தல் அப்போ நான் இங்கே இருக்கேன், எனக்கு நல்லா நினைவு இருக்குது. அந்த தேர்தலில் அவர்கள் பெரிய வெற்றி அடைகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் வந்து அவர்கள் பெரிய வெற்றி அடையவில்லை, தனி பெரும்பான்மையாக வருகிறார்கள். 96 இடங்கள் திமுக வெல்கிறது. ஆனால் போதுமான இடங்கள் வென்று சொந்தமாக தனியாக ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வரலை அவங்களுக்கு. ஏன்னா இவங்க நான் ஸ்டாப்பாக அந்த 5 வருஷமும் மைனாரிட்டி திமுக அரசுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த 2006 தேர்தலில் பாமக திமுகவோட இருந்துச்சு. அவங்களுக்கு 30 இடங்களோ என்னமோ தந்தார் கலைஞர். அவங்க ஒரு 20 சில்லற இடங்கள் வெல்றாங்க. காங்கிரஸுக்கு நிறைய இடங்கள். அதான் பீக்கில் பாமகக்கு. ஆமாம் அவர்கள் காங்கிரஸும் பல இடங்கள் வெல்லுது. இவங்க 2 பேருடைய ஆதரவோட அவருடைய ஆட்சி, அந்த அம்மையார் சொன்ன மாதிரி மைனாரிட்டி அரசை அவர் அமைக்கிறார். முதல்ல தமிழக வரலாற்றில் 1952க்கு பிறகு, ராஜாஜிக்கு பிறகு மைனாரிட்டி அரசு அமைத்தவர் கலைஞர் கருணாநிதி. இப்போது கூட்டணி மந்திரி சபையாக வரலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் சில பேருக்கு இருந்திருக்கலாம். அது வந்து இப்போ சோனியா காந்தி அம்மையார் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொல்கிறார். எனக்கு அது புதிய செய்தியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு கோரிக்கை இந்த பக்கம் இருந்து எழுந்த மாதிரி எனக்கு தெரியல. பெருசாக வலுவாலாம் இப்போ எழற மாதிரிலாம் இப்போ இல்லை. இப்போ இவங்க கேட்கலை. ஆனால் இவர்கள் கூட்டணியில் இல்லாமலேயே இவர்களுக்கு என்னெல்லாம் சலுகையெல்லாம் நடக்கணுமோ பண்ணித்தர முடியுமோ அதெல்லாம் நடந்துச்சு. அந்த கலைஞருக்கு ஒரு பெரிய மனசோடு அவர்கள் அணுகுனார். அந்த அம்மையார் சிறுபான்மை அரசுன்னு சொல்லும் பொழுதெல்லாம் அதை தாங்கி பிடிச்சவர்களுக்கு அவர் போதுமான அளவு அவர்களுக்கு சலுகைகளை தர்றது, அவர்களை பக்கத்திலேயே வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் கொடுத்து அவர்களை அவருடைய ஆதரவை பெற்று வைத்திருந்தார். அந்த ஆட்சி 2006 2011 வரைக்கும் நடந்த திராவிட முன்னேற்ற கழக கலைஞருடைய அதுதான் அவருடைய 5வது முறையாக அவர் முதல்வராகிறது. அதுதான் கடைசி முறை அவர் முதல்வர். முதல்ல 69லிருந்து 71 முதல் தடவை முதல்வர், 71லிருந்து 76, அதற்கப்புறம் 89லிருந்து 91, அதற்கு பிறகு வந்துட்டு உங்களுக்கு 2006லிருந்து 2011. அப்போது எவ்வளோ வருது உங்களுக்கு 4 தடவை 5 டைம்ஸ் வந்துருச்சா. ஸோ 5வது முறையாக வர்றார். இதுதான் இறுதி முறை. இப்போ ஆகும்பொழுதே அவருக்கு 80 வயதுக்கு மேலே ஆயிடுறாரு. இந்த ஆட்சியில் அவருக்கு முதுமை தெரியுது. அவருக்கு முதுகு தண்டோ பின்னாடியோ ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி அதுக்கப்புறம் வீல் சேர் சர்க்கரை நாற்காலியில் அவர் உட்கார்ற ஒரு நிலை வந்துடுது. அப்படியே ஆள்றார். 2009 அந்த நேரத்தில் நடந்த தேர்தலில் 2009 ஒரு பெரிய தேர்தல் நடக்குது, நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அதில் அவருடைய மூத்த மகன் அழகிரியை மத்தியில் அமைச்சராக்குறார், கெமிக்கல்ஸ் மினிஸ்டர் ஆக்குறார். அதே நேரத்தில் இங்கே அவருடைய இளைய மகன் தற்போதைய முதல்வரை துணை முதல்வராக முதன்முறையாக தமிழகத்தில் துணை முதல்வர் பதவி வருது. இப்போ இந்த 2006லிருந்து 2011 ஆட்சியில் மிகப்பெரிய சிக்கலாக இருந்தது மின்வெட்டு. உங்களுக்கு அது நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். பல இடங்களில் மின்வெட்டு பெரிய கோர தாண்டமாடுது. ரொம்ப அது மக்கள் அதை வந்து ஹியூஜ் லோன்ஸ் ஆன் இபி ஆல்சோ டிஎன்இபி. ஆமாம். இப்போ 2006 தேர்தலில் இன்னொரு முக்கியமான ஒரு நபர் தோன்றுகிறார் நம்முடைய தமிழக அரசியல் களத்தில். அவர் 2005 தோப்பூருன்ட்டு மதுரை பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல ஒரு பெரிய கட்சி ஆரம்பிக்கிறார். அதற்கு தேமுதிகன்னு பேர் வைக்கிறார். அவர் தான் நடிகர் விஜயகாந்த். அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் வருது. அவர் போகிற இடங்கள்லாம் பெரிய பெரிய வரவேற்பு இருக்குது. அவர் வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து விருத்தாச்சலம் ரிஷிவந்தன் பக்கத்தில் அந்த இடத்துல அவர் வெல்கிறார். அவர் மட்டும் வெல்கிறார். பல இடங்களில் வந்து அவர் 8% வாக்குகளை அவர் பல இடங்களில். சார், அவர் தொடங்கின போது கண்டக்ட் பண்ண மாநாடுகள் எல்லாமே ரொம்ப கண்ட்ரோல்டாக டிசிப்ளின்டாக வந்த ஃபாலோயர்ஸை இயக்கினர்ங்கிற பெருமை அவருக்கு பப்ளிக் கிட்ட உருவாச்சு. அப்போது தொடர்ந்து பேசுவோம். மேலும் அடுத்த ஆட்சியை பற்றி சார் பேசுவோம்.